நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனில் ஈவினிங் டைம் ஸ்நாக்கு நம்மளுக்கு பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. சவுண்டு பாருங்கள் எப்படி வருது. நல்லா நம்ம தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஆனியன்ஸ் அதே மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் எடுத்து வச்சுருக்கேன் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடல மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பூன் அளவு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் தூள் 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயம். இப்போது இதெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தேவையாக இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இதில் எவ்வளோ தண்ணி இருக்குது. இந்த மாவு போட்டதுமே அதெல்லாம் அப்சர்வ் ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்து பைண்ட் ஆகட்டும். சீரகம் தூள், பெருங்காயம் தூள் கண்டிப்பாக போடுங்க. இந்த அளவுக்கு நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஹார்ட்லி ஒரு 3 டீஸ்பூன் அளவு தண்ணி தான் ஊற்றிருப்பேன். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுந்து போதும். ஏன்னா இந்த கேபேஜ் இந்த அனியன்ஸ்லேயே தண்ணி விடும். அப்படியே வச்சுட்டு நம்ம ஒரு 15 மினிட்ஸ் விட்டு பார்க்கலாம். பக்கோடாவுக்கு நம்ம அனியன் கேபேஜ் மிக்ஸ் பண்ணி வச்சோம். இது எந்த அளவுக்கு தண்ணி விடுத்து பார்க்கலான்ட்டு தண்ணியெல்லாம் எதுவும் விடலை. ஏன்னா நான் கேபேஜ் நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு போட்டது. கறி லீவ்ஸு, ட்ரை மின்ட் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ் புதினா லீவ்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கையில் தண்ணி தொட்டுக்குங்க. ஒரு பக்கம் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா ஹீட் ஆகட்டும்னு. மாவு பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு டைட்டாக தான் இருக்கணும். பக்கோடா செய்கிறதுக்கு மாவு இப்படி தான் டைட்டாக இருக்கணும். தண்ணி கையில் தொட்டுக்குன்னு மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிலில் விட்டுக்கலாம். இதுக்கு டிசையர்ட் ஷேப்பெல்லாம் இல்லை பக்கோடாவுக்கு. நம்ம பக்கோடா திருப்பி போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம கேபேஜும் ஆனியன்ஸும் இந்த மாதிரி தான் இருக்கணும் பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு இது பக்கோடா மாதிரி இருக்கும். பாருங்கள் சவுண்டு பாருங்கள் எப்படி வருது. நல்லா கிறிஸ்பியாக. அதிகமாக மாவு போட்டுட்டோம்னா கூட நம்மளுக்கு பஜ்ஜி மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி தான் இருக்கணும் பக்கோடாக்கெல்லாம். பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பக்கோடா. சவுண்டு பாருங்கள் எப்படி வருது. நல்லா கிறிஸ்பியாக ஆனியன் கேபேஜ் பக்கோடா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு.